அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 19ஆம் பகுதி. ஆடல் பெம்மானின் பிரம்ம தாண்டவம் அழகு படிமத்தின் உச்சமாய் தாமிர சபை. அருள் தரும் காந்திமதி அம்மை உடனுறை நெல்லையப்பர் திருக்கோயிலின் வரலாற்றில் தாமிர சபை நடனம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பஞ்ச சபைகளில் சிதம்பரம் பொற்சபை ஆனந்த தாண்டவமும், திருவாலங்காடு ரத்தின சபையில் ஊர்த்துவ தாண்டவமும், மதுரை வெள்ளியம்பலத்தில் சுந்தர தாண்டவமும், திருக்குற்றாலம் சித்திர சபையில் அஜபா தாண்டவமும் புரிந்த எம்பெருமான் திருநெல்வேலி தாமிர சபையில் பிரம்ம தாண்டவம் எனப்படும் ஞானமா நடனம் செய்த காட்சியினை வேணுவன புராணம் அற்புதமாக எடுத்துரைக்கிறது. புராண சிறப்பு: மூர்த்தி தீர்த்தம் தலப்பெருமை உடைய சைவம் தலை தோங்கும் திருநெல்வேலியில் தாமிர சபைதனிலே பெருமான் ஞானமயமான நடனம் செய்த காட்சியை ஞானமா தவத்தை உடைய சூத முனைவர் எடுத்துரைக்கிறார். மாய வாழ்வை அறுத்து வாழ்வளிக்கும் மன்னவனாகிய எம்பெருமான் திரிபுரம் எரித்து ஆடிய நடனத்திலும் உயர்ந்த நடனத்தை ஆடினார். செந்தமிழ் பாடலுக்கு அரசியாகிய வடிவுடை அன்னை வேணுவனத்தில் பரந்த செவியும் அடர்ந்த சடையும் கொண்ட பெருமானின் திருநடனம் காட்சி காண வேண்டி நின்றாள். அம்மையின் தேன்மொழிக்கு இசைந்து வேணுவனத்தில் எம்பெருமான் எழுந்தருளினார். பூதகணங்களின் தலைவன் பானுகம்பனின் தலைமையில் ஆயிரக்கணக்கான வாங்கைகளும் சங்குகளும் பேரிகைகளும் முழங்கின. அகத்தியர் யாழிசைக்க, நாரதர் தம்புரா மீட்டி பாட, பூதகணங்கள் ஸ்ருதி மீட்டி இன்னிசை முழங்க, தேவர்கள் பூமழை பொழிந்தனர். இவ்வுலக உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு வேணுவனத்து தாமிர சபைதனிலே திருநடனம் புரியலானார் எம்பெருமான். முயலகன் மீது ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை திசையிட்டும் வீசி ஆடினார். படர்சடை ஆட, கங்கை ஆட, பிறைச்சந்திரன் ஆட, அரவம் ஆட, காதிர் குழையாட, அணிகலன்கள் ஆட, கனலாட, பதமாட, அண்டமெல்லாம் ஆட எம்பெருமான் திருநடனம் செய்து அருள் செய்தார். பிரம்மா, திருமால், தேவேந்திரன், சூரியன், சந்திரன், பூதகணங்கள், முனிவர்கள், இசை வித்தகர்கள், புவியில் உள்ள யாவரும் வந்தனையோடு வணங்கி நின்றனர். தாமிர சபை நாதன் அன்னையை நோக்கி அமுதென ஒரு மொழி உரைத்தார். அருள் தரும் வடிவன்னையே, உம்மோடு எப்போதும் பிரியாது இவ்வேணுவனன் தனிலும் தாமிர சபைதனிலும் வீற்றிருக்கும் பெருமை பெற்றோம் என்றார். இவ்வாறு விற்கருவி செய்வதற்கேற்ற நீண்ட மூங்கில் வனத்தை உடைய தாமிர சபைதனில் நடனஞ்செய்த காட்சியை எடுத்துரைத்தார் சூத முனிவர். 19ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.